ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முத்துமீனா லவ்வர்ஸ். இன்றைக்கி என்ன எபிசோடுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி கேட்கறதுக்கு நீங்கள் ரெடியா? இந்த மாதிரி பூஜை பண்ணிகிட்ருக்கா மனோஜ் சாமி ரூமில் எல்லாருக்கும். ஒரே புகையாக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் வெளியே வராங்க. மீனா தானே இதெல்லாம் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா சொல்கிறாங்க. அப்புறம் வெளியே வந்து பார்த்தா மீனா இங்கே தான் இருக்கா. என்ன மீனா நீ இங்கே இருக்கா? அப்போ பூஜை ரூமில் யார் பூஜை பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது மனோஜ் வெளியே வரா. ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு, எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்லி எல்லோரையும் உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சு எல்லாரையும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சு, அந்த பில்டிங் நாங்கள் வாங்கலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லி. நல்லா விசாரிச்சிட்டியா அப்படின்னு சொல்லும் போது விசாரிச்சுட்டேன். என்ன ரேட் சொல்கிறாங்கன்னு சொல்லும் போது ரவி கேட்குறான். அதுக்கு வந்து இது மாதிரி சொல்கிறான், 5 கோடி ரூபாய், அது வந்து நான் 3 கோடிக்கு அவங்க தராங்க அப்படின்னு சொல்லி. இது ஏதோ வில்லங்க இருக்கும் போல், பேய் வீடாக இருக்குமோ அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் ஷாக் ஆகுறாங்க. அப்படிலாம் இருக்காது, என்னங்க இவன் எப்படி பேசுகிறான், ஒரு நல்ல விஷயம் பேசுகிறோம், எப்படி பேசுகிறான் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. அப்புறம் மீனா சொல்கிறா, அவங்க எதனா பண்ணட்டும், நீங்கள் அமைதியாக இருங்க, அவங்க சொல்கிறது மட்டும் நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் எல்லா டீட்டெயில்ஸாக சொல்கிறா. நல்ல விஷயம்னு சொன்னோடனே நான் நினச்சிட்டேன் ரோகிணி தான் மாசமாக இருக்கான்னு நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா விஜயா. நீங்கள் அதிலே இருக்காதீங்க இங்கே அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் திருப்பி அப்புறம் ரவி சொல்கிறா, நான்லாம் வரலப்பா அந்த வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி. ஸ்ருதியும் ரவியும் சொல்கிறாங்க. அதுக்கு வந்து முத்து வந்து சொல்கிறான், நீ இந்த மாதிரி வரலன்னு சொன்னால் அவன் நமக்கு பொறாமல் நினச்சிட்டு அவன் வரலன்னு சொல்வாடா, நீ வந்துரு அப்படின்னு சொல்லிவிட்டு. அப்புறம் ஸ்ருதிக்கிட்டே போய் மீனா பேசுகிறா வந்துட சொல்லி. சரி, அவங்க 2 பேர் வந்து சொன்னோடனே சரி நானும் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 நாள் போய் எல்லோரும் அந்த வீட்டில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல் விஜயா, பாரு மனோஜ் வந்து இப்போ பாரு நல்லா இதுவாகிட்டான், இந்த முத்து மீனா இப்போ பாரு சிரிச்சுட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி விஜய் எப்பவும் போல் மட்டன் தட்டுறா அவங்க 2 பேரையும். அதுக்கப்புறம் மனோஜ் ரோகிணி காசு கொடுக்கறதுக்காக கோவிலுக்கு வராங்க. அப்போ மீனாவோட அம்மா அங்கே இருக்காங்க. வந்து எல்லாம் சொல்கிறாங்க, நீ ஏம்மா வெளியே மாலை வாங்கின, இங்கே வாங்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. சொந்தக்காரங்கிட்ட வாங்கினா காசு கொடுக்கணும்ல, அதனால் வெளியே வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவள் போகும்போது குடம் தவறி விழுந்துடுது. அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க, இது வந்து சகுனம் சரியில்லை அப்படின்னு சொல்லி. நான் வேணா போய் சொல்லிட்டு வந்துடுவாம்மா அப்படின்னு மீனா கேட்குறா. அதுக்கு வந்து நீ சொல்லாத, அப்புறம் வீடு வாங்குற விஷயம் பிடிக்கலன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, நீ சொல்லாத அப்படின்னு சொல்லி அவன் மீனா அம்மா சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போதும் போய் ரோகிணியை கூப்பிட்டு சொல்லிடுறா, இந்த மாதிரி மீனா நீங்கள் பண்ணுறது தப்பு, சகுனம் சரியில்லை அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த பில்டிங்கோட ஆப்போசிட்டில் இருக்கவன்னு சொல்கிறான், இது சொந்தக்காரங்கன்னா இப்படி தான் இருப்பாங்க, பில்டிங் வாங்குறது பிடிக்காது, நீங்கள் அதெல்லாம் பார்க்காதீங்க, நான் கிளம்பும்போது நல்லதாக தான் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க மைண்டை வந்து சேஞ்ச் பண்ணுறா அவள். அப்புறம் எப்படின்னா போட்டோம் நீ வீடு அப்படின்னு சொல்லிட்டு மீனா அவங்க அம்மா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மீனாவுக்கு ஒரு ஆர்டர் வருது, அந்த இடத்துல இருந்து ஃபோன் வருது, வந்துடுமா உனக்கு ஒரு ஆர்டர் இருக்குன்னுட்டு. அப்புறம் மீனா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அங்கே போக ஆரம்பித்தா. இனி ஒரு எபிசோடு இப்படி தான் காமிச்சாங்க. தேங்க்யூ. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.